السلام عليكم ورحمة الله وبركاته. اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى قال إصلاح ذات البين أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை பற்றி விரோதங்கள் கசடான எண்ணங்கள் இல்லாமல் தன் உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்வது, இதை விட ஒரு சிறந்த அமல் அல்லாஹ்விற்கு வேறுபட்டது. அன்புகளே, இது ஒரு அமல் என்றே மக்கள் கருதுகிறே. இப்படி ஒரு அமல் இருக்கிறது, எல்லா அமல்களையும் விட மேலானது, இதற்கு நிகரான ஒரு அமல் இல்லை என்று தன் உள்ளத்தை யாரை பற்றியும் எந்த கசடான எண்ணமும் இல்லாமல் பரிசுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்வது மிக உயர்ந்த இபாதத் வணக்கம் என்று பெரும்பாலான மக்கள் அறியவே இல்லை, உணரவே இல்லை. அதனால் தான் இன்று பார்க்கின்றோம், எல்லா இடங்களிலேயும் பிரச்சனைகள், பிணக்குகள், விரோதங்கள். அதன் காரணமாக ஒரே உம்மத்தாக இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் எத்தனையோ பிளவுகள், எத்தனையோ பிரிவுகள், நாட்கள் செல்ல செல்ல பிரிவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒரு குடும்பத்துக்கு உள்ளேயே உடன்பிறந்த உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலேயே சுமூகமான நிலைப்பாடுகள் இல்லை. அடுத்தவருக்கு வருகின்ற முன்னேற்றத்தை பார்த்துவிட்டு இவர் எரிச்சல் அடைகின்றார். அவருக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை பார்த்துவிட்டு உள்ளூரை இவர் இன்பம் அடைகின்றார். அல்லா பாதுகாக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமின் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் வேறு ஒரு மூமினுக்கு ஒரு நல்லது கிடைக்கப் பெற்றால், அது ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பட்டங்கள் பதவியாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பாக்கியம் ஒரு மூமினுக்கு கிடைத்திருக்கிறது என்று கண்டால் அதை மன திருப்தியோடு பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நாடி கொடுத்திருக்கிறான், அதை நான் பொருந்திக் கொண்டேன். இன்னும் ஒருபடி மேலே சென்று அல்லாஹ் அவருக்கு அந்த நியமத்தை நிலையானதாகவும் பயனுள்ளதாகவும் பரக்கத்தானதாகவும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று மனமாற துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு நல்ல பிள்ளையை கொடுத்தான், அல்லாஹ் இந்த பிள்ளையை நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. அல்லாஹ் இந்த பிள்ளையில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பரக்கத்து செய்வானாக. இந்த பிள்ளைக்கு நல்ல அறிவையும் மற்றும் உண்டான பாக்கியங்களையும் முறையில்லாமல் கொடுப்பானாக என்று அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு தம்பதியருக்கு சாலிக ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டாங்க என்று சொன்னால், தனக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் பாதகமில்லை, அந்த குழந்தை சாலிகான பிள்ளையாக உருவாக வேண்டும், நீண்ட ஆயுளை பெற்று அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று அவர் மனமாற பிரியப்பட வேண்டும். அதே போன்று ஒரு சகோதர முஸ்லீம், அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது அவருடைய வீட்டிலே ஒரு மரணம் சம்பவித்து விட்டது, அல்லது ஏதோ காசுக்கோ பணத்துக்கோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை கண்டு வருந்த வேண்டும். அல்லாஹ் இந்த துன்பத்தை விட்டு நீக்கிவிடு, நோயை நீக்கிவிடு அல்லாஹ், இந்த கஷ்டத்தை போக்கிவிடு அல்லாஹ்,
அல்லாஹ் அவருக்கு சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை, நெருக்கடி இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கிவிடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நல்லதை கண்டு பொருத்தத்தோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாதவற்றை கண்டு சஞ்சலத்தோடு அதை நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையில் தான் ஒரு உண்மையான முஃமின் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கு மாற்றமாக அடுத்தவரை கண்டுவிட்டு அடுத்தவருடைய வளமான நிலையை பார்த்துவிட்டு அதிருப்தி கொள்கின்றார், வளம் குன்றிய நிலையை பார்த்துவிட்டு திருப்தி கொள்கிறார் என்று சொன்னால் உள்ளத்திலே கசடு இருக்கிறது. அங்குக்குள்ளே இந்த கசடு பெரும்பாலும் இருவருக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சச்சரவுகள் மூலமாகத்தான் உண்டாகும் என்று பார்த்தோம். எப்போது இருவருக்கு மத்தியில் பிரச்சனைகள், பிணக்குகள், சச்சரவுகள் ஏற்படுகிறதோ அது 3 நாட்களுக்கு உள்ளாகி அந்த உள்ளேயே அந்த பிணக்குகள் தீர்க்கப்பட்டு சுமூகமான பழைய நிலைக்கு அவர் திரும்பிவிட வேண்டும். உச்சவரம்பு 3 நாட்கள் தான். 3 நாட்கள் பேசாமல் இருக்கலாம். அவர் மீது இவர் அதிருப்தி கொண்டு, இவர் மீது அவர் வருத்தம் கொண்டு 3 நாட்கள் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் 3 நாட்களை தாண்டுகிற போது பிரச்சனைக்கு கண்டிப்பாக முடிவு கண்டாக வேண்டும். சமாதானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து பெருந்தன்மையான முறையில் பழைய சகஜமான நிலையை அவர்கள் தொடர வேண்டும். அப்படி தொடராமல் தொடர்ந்து அதிருப்தியை அவர்கள் பிடிவாதமாக கடைபிடித்தால் அப்போதுதான் ஷைத்தான் உள்ளே வருவான். இருவருக்கு மத்தியில் விரோதத்தை தோற்றுவிப்பான், குரோதங்களை ஏற்படுத்துவான், கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவான், கசடுகளை உண்டாக்குவான். அந்த கசடுகள் உள்ளத்திலே நிலையாக தங்கிவிட்டால் பல கோணங்களில் பல ரூபத்தில் வெளிப்படும். சமுதாயத்தின் நாசங்கள் என்னென்ன உண்டோ அந்த எல்லா நாசங்களுக்கும் அடிப்படை உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கின்ற இந்த விரோதமான கசடான எண்ணங்கள் தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் ஒருவரை பற்றி ஒருவர் பழி சுமத்துவார். யாரை பற்றி பழி சுமத்துவார்? யார் மீது இவருக்கு அதிருப்தி இருக்கிறதோ, யாருடைய வளர்ச்சியை கண்டு இவருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லையோ, யாருடைய அந்தஸ்தை இவரால் ஜீரணிக்க முடியவில்லையோ அவருடைய அந்தஸ்தை இறக்குவதற்காக, அவரை பற்றிய உயர்ந்த மதிப்பீட்டை மக்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றுவதற்காக வேண்டி அவரை பற்றி இல்லாத அபவாதமான விஷயத்தை பழியாக சுமத்துவார், அவதூறாக சொல்லுவார். இது எவருடைய வெளிப்பாடு? உள்ளத்துக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த கெட்ட எண்ணம், கசடு, குரோதம், அதனுடைய வெளிப்பாடுதான் இவர் மீது அவதூறு சொல்வதற்கு அவனை தூண்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்வரையில் குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ, எவர்கள் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு மத்தியில் வெட்கக்கேடான செய்திகள் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு உலகத்திலும் நாளை மறுமையிலும் துன்புறுத்துகின்ற வேதனை உண்டு. கடுமையான எச்சரிக்கை. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், யதார்த்தம் என்ன என்பதை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே கண்ணால் காணாத ஒன்றை, உறுதியாக தெரிந்து கொள்ளாத ஒன்றை அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கலாமோ என்ற ஊகத்தோடு பழி சுமத்தாதீர்கள், மிகப்பெரிய பாவம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. பின்னால் வருகிறது அதை பற்றி. அன்புகளே, யாரை பற்றியும் நாம் எந்த ஒரு தவறான செய்தியையும் நாம் பரப்பக்கூடாது. இந்த பார்க்கிறோம், வதந்திகள் காட்டுத்தீ போன்று பரவும். 2 நபர்களை பற்றி பேசுவார்கள். இவர்கள் பேசுகிற போது, அடுத்தவர் பேசுகிற போது இன்னும் கொஞ்சம் காது, கையெல்லாம், கண்ணெல்லாம் வைத்து பேச ஆரம்பிப்பார்கள். அப்படி கடைசியாக பல இடங்களுக்கு மாறுகிற போது அது ஒரு பெரிய உருவத்தை பெற்று ஏதோ உண்மையாக நடந்ததை போன்று ஊரெல்லாம் பேச ஆரம்பித்தது. இதெல்லாம் வதந்திகள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதையெல்லாம் உறுதிப்படுத்தாமல், தக்க ஆதாரம் இல்லாமல்
கேட்டுவிட்டோம் என்ற ஒரு காரணத்திற்காக அடுத்தவரிடத்தில் அந்த செய்தியை ஒருவன் சொல்லுகின்றான் என்றால் இவன் ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள். பொய்யன் என்றால் நாம் என்ன விலகி வைத்திருக்கிறோம்? யதார்த்தத்துக்கு மாற்றமாக ஒருவன் சொன்னால் அவன் பொய்யன். உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று மறுக்கின்றான், இவன் ஒரு பொய்யன். நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லுகின்றான், அவன் ஒரு பொய்யன். உணவு உண்டு விட்டு இல்லை என்று சொன்னான், அல்லது உண்ணாமல் இருந்து கொண்டு உண்டு விட்டேன் என்று சொன்னான், அவனை நாம் பொய்யன் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் செவி வழியாக கேட்ட செய்தியை அது உண்மையா பொய்யா, யதார்த்தமானதா யதார்த்தத்துக்கு புறம்பானதா என்றெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் காதிலே வந்து விழுந்தது உடனே அடுத்தவருக்கு சொல்லுகின்றார், அடுத்தவருக்கு கடத்துகின்றார். இப்படிப்பட்ட மனிதனை குறித்து பெருமானார் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. காதிலே கேட்ட செய்திகளை எல்லாம் அடுத்தவரிடத்தில் யார் கடத்துகின்றாரோ அவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமான சாட்சி. எது கேட்டதை எல்லாம் சொல்கின்றான் அல்லவா, அதுதான் இவன் ஒரு பொய்யன் என்பதற்கு சான்று. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். காரணம், கேட்டதையெல்லாம் சொல்வதன் காரணமாகத்தான் வதந்திகள் சமுதாயத்தில் பரவுகிறது. வதந்திகள் பரவுகின்ற போது பிரச்சனைகள், அதை ஒட்டி பின் விளைவுகள் என்னவோ அந்த விளைவுகளும் தொடர்ந்தே வருகின்றன. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். அப்படி வதந்திகளை பரப்பக்கூடாது என்று எச்சரித்தார்கள். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இடம் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னஹு ஃபஸாதுல் அதீம் அன் யதகல்லமல் இன்சான் பிகுல்லி மா சமிஅ. தன் செவியில் கேட்டதை எல்லாம் மனிதன் பேசுவது மாபெரும் சீர்கேடு. சமுதாயத்தில் ஏற்படுகின்ற சீர்கேடுகளே ஆகப்பெரிய சீர்கேடு. கேட்டதையெல்லாம் அடுத்தவருக்கு சொல்லுகின்ற ஒரு போக்கு. நண்பர்களே, இப்படியெல்லாம் கேட்டதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலை வருவதற்கு அடிப்படை காரணம், அவனுடைய உள்ளத்தில் யாரை பற்றி பேசப்படுகிறதோ பொறாமை உணர்வு இருக்கும். உள்ளுக்குள்ளே அவரை பற்றிய கசடான கெட்ட எண்ணம், விரோதம் மறைந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இல்லாதவற்றை எல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளாமலேயே பரப்புகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் சூரத்துல் நூரிலே ஒரு செய்தியை இறக்கி வைத்தான். என்ன செய்து பாருங்கள், இன்னல்லதீன ஜாபு பில் இஃப்கி, யார் அவதூற்றை கொண்டு வந்தார்களோ அவர்கள் உஸ்பத்தும் மின்கும், உங்களில் இருந்து ஒரு சாரார் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயமாக அன்று ஒரு அவதூறு செய்தி பரப்பப்பட்டது. அதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் பேசுகின்றான். அந்த அவதூறு செய்தியை யார் உங்களில் கொண்டு வந்தார்களோ அவர்கள் உங்களில் ஒரு சாரா. லா தஹஸபூஹு ஷர்ரன் லக்கும், அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் கருத வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையானது. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி. அந்த அவதூறை பேசிக் கொண்டிருந்தார்களே அந்த குழுவில் இருந்தும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சம்பாதித்துக் கொண்ட தீமை இருக்கிறது. அந்த குழுவில் இருந்தும் ஒவ்வொருவரும் என்ன சம்பாதித்துக் கொண்டாரோ அந்த சம்பாத்தியத்துக்கு உண்டான பாதகம் அவருக்கு இருக்கிறது. வல்லதி தவல்லா கிபரஹு, அந்த அவதூறு விஷயத்தில் பெரும் பங்காற்றினானே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பெரும் பங்காற்றினானே அவனை பொறுத்த மட்டில் லஹு அதாபுன் அதீம், அவனுக்கு கொடிய வேதனை காத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறான். கசடு வந்துவிட்டால், கெட்ட எண்ணமும் குரோதமும் நெஞ்சுக்குள்ளே குடியேறிவிட்டால் இப்படியெல்லாம் அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுவதற்கு தோன்றும். அப்படி அவதூறு பேசுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன? அல்லாஹ்வால் நேரடியாக எச்சரிக்கப்படுகின்றான். அதாபுன் அதீம், மகத்தான தண்டனை, மகத்தான வேதனை அவனுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வந்தார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதரோடு ஒரு போருக்கு போய்விட்டு வந்தார்கள்.
வருகிற போது ஒரு இடத்தில் இரவு நேரத்தில் தங்கிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அடுத்து புறப்பட வேண்டும். அப்படி தங்கிய போது தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியிலே சென்றிருந்தார்கள். திரும்பி வருகிற போது சில காரணங்கள் கழுத்திலே அணிந்திருந்த முத்து மாலை அருந்து விழுந்து விட்டது. மறுபடியும் அதை தேடி எடுப்பதற்காக சென்றார்கள். சற்று நேரம் தாமதமாகிவிட்டது. மீண்டும் திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அங்கே பாளையில் இறங்கி இருந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த ஒட்டகையின் மேலே இருந்த ஒட்டகை சிறுங்கி ஒட்டகை தொட்டி அதை காலியாக இருக்கவே ஆயிஷா நாயகி உள்ளே இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்தில் தன் ஒட்டகை அமர்ந்திருந்ததோ அதே இடத்தில் அமர்ந்தார்கள். அங்கேயே உறங்கி போனார்கள். காலை மங்கோலி நேரம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஒருவரை பின்னால் அமர்த்தி விட்டு சென்றார்கள். இரவு நேரத்தில் நம்முடைய ஆட்கள் யாரேனும் ஆயுதங்களையோ மதிப்புள்ள பொருட்களையோ தவற விட்டிருந்தால் அவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து சேருங்கள் என்று ஒரு தோழரை அல்லாஹ்வின் திருத்தூதர் தங்க வைத்து விட்டு சென்றார்கள். அவர் அப்படியே தேடிக்கொண்டே வருகின்றார். பார்த்தால் சற்று தூரத்தில் ஒரு மனிதனுடைய உருவம் தெரிகிறது. ஏற்கனவே ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர் பார்த்திருக்கின்றார். அதனால் சற்று தூரத்தில் காலை சூரியன் உதிப்பதற்கு சற்று முந்தைய நேரம் மங்கொடி பார்த்தவுடன் புரிந்து விட்டது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு வார்த்தையினால் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லுங்கள். தூங்கிக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த இன்னா லில்லாஹி என்ற வார்த்தையை கேட்டவுடன் சட்டென்று விழித்தார்கள். தன்னுடைய முகத்தை திரையிட்டு மூடிக்கொண்டார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். உடனே அந்த தோழர் தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து கொண்டு வந்து அமர வைக்கின்றார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே ஏறி அமர்கிறார்கள். அதனுடைய மூக்கு கயிற்றை பிடித்துக் கொண்டு முன்னால் நடக்கின்றார். நடந்து அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் எங்கே தங்கி இருந்தார்களோ அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்குள் நாசமானவர்கள் அழிந்தவர்கள் அழிந்தார்கள். ஆம், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவர்கள் வந்து சேர்வதற்குள்ளாகவே விஷயத்தை பரப்ப ஆரம்பித்தான். ஆயிஷா நாயகி அவர்களும் இந்த அழைத்து கொண்டு வந்தாரே அவர்களும் திட்டமிட்டுத்தான் அங்கே தங்கிவிட்டு வருகின்றார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டுத்தான் அங்கே தங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்புகின்றான். அப்பாவிகளும் சரியான புரிந்துணர்வு இல்லாத அப்பாவிகளும் அந்த செய்தியை தங்களுடைய நாவுகளால் பேசுகின்றார்கள். ஏறத்தாழ 2 மாத காலம் மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மதீனா நகரம் அல்லோலகல்லோலப்படுகின்ற அளவுக்கு இந்த அவதூறு செய்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பெருமானாருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் 2 மாத காலம் பெரிய சிரமத்தை உண்டாக்கியது. சஹாபாக்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள். கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தை ஏறத்தாழ 10 வசனங்கள் அரசில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினி பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்களுக்கு பரிசுத்தமானவர்களைத்தான் வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொடுப்போம். அசுத்தமானவர்களுக்குத்தான் அசுத்தமான வாழ்க்கை துணையை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்களின் தூய்மைக்கு ஏற்ற முறையில் தான் அவர்களின் வாழ்க்கை துணையை நாம் அமைத்துக் கொடுப்போம். ஆக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருவசனமாக குர்ஆனுடைய ஆயத்துக்களாக இறக்கி வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். அத்தோடு முடிவு அன்புகளை இதற்கு பின்னணி காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்துக்கு வருவதற்கு முன்பாக மதீனா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்கள். அவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள். பிரச்சனை கடுமையா உயிர் சேதம் என்ற அளவுக்கு முற்றி செல்லும்.
இந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் பேசிக்கொண்டு தங்களுக்கு ஒரு தலைவராக ஆட்சியாளனாக தேர்ந்தெடுக்க அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் என்பவனை முடிவு செய்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு பெருமானார் திருமதின நகரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்தவுடன் அத்தனை பேருடைய கவனமும் கருத்தும் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி திரும்பிவிட்டது. உபய் இப்னு சலூலை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூலை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆம், நமக்கு சூடப்படவிருந்த நம் தலையில் அணிவிக்கப்படவிருந்த அந்த கிரீடம், தலைமைத்துவம் என்ற அந்த பதவி இவருடைய வருகையால் நமக்கு பறிபோய்விட்டதே என்ற அந்த ஆதங்கம் அவன் நெஞ்சுக்குள்ளே அதிகமாக இருந்தது. அதை நினைத்து 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 பெருமானார் மீது இனம் புரியாத வெறுப்பு, வெஞ்சினம், விரோதம், குரோதம், எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தீங்கு செய்ய வேண்டுமோ அதற்குண்டான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். அந்த கெட்ட எண்ணத்தின் வெளிப்பாடுதான் நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சற்று தாமதமாகிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் உடனே அதை மையமாக வைத்து ஒரு செய்தியை புனைந்து அந்த அவதூறு செய்தியை பரப்பி விடுகின்றான். அது அப்படியே காட்டு தீயை கொண்டு காட்டு நெருப்பை போட்டு பற்றி கொண்டு 2 மாத காலம். அன்புக்குள்ளே அதே போன்று இன்னொரு வதந்தியை பார்க்கிறோம். உஹது போர் நடக்கின்ற போது, உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பேச்சு, வதந்தி தான், ஆதாரப்பூர்வம் இல்லாத வதந்தி. அல்லாஹ்வின் திருத்தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி காட்டுத்தீ போன்று பரவுகிறது. அல்லாஹ் அக்பர்! அந்த செய்தி ஏற்படுத்திய தாக்கம், பாதிப்பு வரலாற்றிலே ஈடுகட்ட முடியாத பாதிப்பு. கண்மணியான சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று மாவீரர்கள் 70 சஹாபாக்கள் அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள். காரணம், பெருமானார் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடனேயே அருமை சஹாபா பெருமக்களுடைய மன உறுதி கொலைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வின் தூதர் போய்விட்டார்களா, அல்லாஹ்வின் தூதர் போய்விட்டார்களா, அல்லாஹ்வின் தூதர் போய்விட்டார்களா, இனி நாம் யாருக்காக வேண்டி போராட வேண்டும், நாம் எதற்காக வேண்டி போராட வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். இந்த ஒற்றை செய்தி, அல்லாஹ்வின் தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக. அன்புகளே, அதனால் 70 சஹாபாக்கள் படுகொலை செய்யப்பட்டு வெற்றி முகம் தெரிந்தது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் புறமுதுகிட்டு ஓடினார்கள், முஸ்லிம்கள் விரட்டி கொண்டு போனார்கள். அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் வெற்றி செல்வமாக சேகரித்தார்கள். இத்தனைக்கு பின்பாக பின்பு நிலைமை தலைகீழாக மாறியது. அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்கள் என்ற, கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை பரப்பியவுடன் சஹாபாக்களுக்கு இருந்த உறுதி குறைந்தது. அடுத்து முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் திருப்பி தாக்குவதற்காக வருகிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அன்று அந்த நேரத்தில் உஹது போர் நடந்த போது அதற்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதுவரைக்கும் இஸ்லாத்தை தலைமை இருக்கவில்லை, எதிரணியில் தான் இருந்தார்கள். ஏறத்தாழ 200 பேர் கொண்ட குதிரைப்படையை அழைத்துக் கொண்டு உஹது மலையின் பின்பகுதி வழியாக மேலே ஏறி கீழே இறங்கிவிட்டார். மேலிருந்து கீழே இறங்கிவிட்டார். இப்போது முஸ்லிம்களுக்கு பின்னாலும் கடுமையான தாக்குதல். முன்னால் புறமுதுகிட்டு ஓடி அவர்களும் திரும்பி வந்து தாக்குகிறார்கள். பாக்கு வெட்டிக்கு நடுவிலே மாட்டிக்கொண்ட பாக்கு எப்படி இருக்குமோ அது போன்று முன்னாலும் பின்னாலும் கிடிச்சி பிடி போட்டு கடுமையான முறையில் அருமை சஹாபா பெருமக்கள் விரோதிகளால் தாக்கப்பட்டார்கள், சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள். 70 கண்மணிகளான சஹாபாக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். காரணம், அந்த ஒரு வதந்தி. அதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல், உறுதிப்படுத்தாமல், அடுத்தவர் மீது கொண்டிருக்கிற அந்த விரோத எண்ணத்தால் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கின்ற கசடு, அந்த மாசுபட்டு அந்த தீய எண்ணத்தின் காரணமாக வெளிப்படுவதுதான் இந்த வதந்தி. அந்த வதந்திகளை பரப்புகின்ற சுபாவம். அதனால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று பாருங்கள். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஹிஜ்ரத்து 2 வகையான ஹிஜ்ரத்து. இஸ்லாத்திலே மதீனா மாநகரத்துக்கு வந்தார்கள் 2வது ஹிஜ்ரத்து.
ஆரம்ப ஹிஜ்ரத்து மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு போனார்கள். அபிசீனியாவுக்கு போனதுதான் முதல் ஹிஜ்ரத்து. அப்படி ஹிஜ்ரத்து சென்ற மக்கள் நஜ்ஜாஷி மன்னருடைய பாதுகாப்பில், அரவணைப்பில் பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே ஒரு வதந்தி பரவுகிறது. எப்படி மக்கா மாநகரத்தில் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சஹாபாக்களுக்கும் சாதகமான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு விட்டது. மக்காவிலே இப்போது முஸ்லிம்களுக்கு பாதகமான சூழ்நிலை இல்லை என்ற ஒரு செய்தி பரவுகிறது. இதை கேட்டவுடன் அங்கே இருந்த மக்கள் கணிசமானவர்கள், அபிசீனியாவிலே தங்கியிருந்தவர்கள் கணிசமானவர்கள் மக்கா மாநகரத்துக்கு திரும்பி வந்தார்கள். அந்த செய்தி உண்மை என்று கருதி கொண்டு திரும்பி வந்தார்கள். ஆனால் வந்ததற்கு பின்பாகத்தான் தெரிந்தது அது பொய்யான வதந்தி, உண்மை செய்தி அல்ல. இப்போது உண்மை இல்லை என்று தெரிந்தவுடன் வந்தவர்களில் ஒரு கணிசமான பாகத்தினர் திரும்பி மறுபடியும் போய்விட்டார்கள், அவர்கள் தந்தைத்தார்கள். ஆனால் வந்தது வந்துவிட்டோம், இனி மறுபடியும் போவது சிரமம் என்று கருதி கொண்டு மக்காவுக்குள் யாரெல்லாம் உள்ளே நுழைந்தார்களோ அவர்களை மக்கத்து குஃபார் குறைஷிகள் மோசமான முறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள், மோசமான முறைகளை துன்புறுத்தினார்கள். இதற்கு காரணம் அன்புகளே அந்த வதந்தி தான் காரணம். அதே போன்று வரலாற்றிலே பார்க்கிறோம், மூன்றாம் கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்தபோது அப்துல்லாஹ் இப்னு சபா ஒரு முனாஃபிக், ஒரு யூதன், இஸ்லாத்தின் மீது குரோதம் கொண்டவன், தீனுல் இஸ்லாத்தின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவன், இஸ்லாத்துக்கு உலை வைக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு அழிவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டு தான் இஸ்லாத்தை தழுவிவிட்டதை போன்று சொல்லிக் கொண்டு முஸ்லீமை போன்று நடமாடினான். தனக்கு பெரிய ஆதரவை திரட்டினான். அவனை பலர் நம்பினார்கள். பெரிய வணக்கசாலி கொண்டு தன்னை காட்டிக் கொண்டான். அவன்தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுகின்றார். அவர் தன் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார், வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர் சொந்த லாபத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார். இப்படி மோசமான செய்திகளை பரப்பிவிட்டார். கடைசியாக என்ன நடந்தது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 12 வருடங்கள் முடிகிறது. அருமையான ஆட்சி, ஆரம்ப 6 வருட ஆட்சி, பாதுகாப்பு ஆட்சியினுடைய ஆட்சியை போட்டு வெற்றிக்கு மேல் வெற்றி. மதீனா நகரத்தில் செல்வம் வந்து குவிந்து கொண்டே இருந்தது. முஸ்லிம்களுடைய பரப்பளவு குவிந்து கொண்டே சென்றது. ஆனால் அடுத்த கடைசி இந்திய 6 வருடம் அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய நஞ்சு திட்டம், அவன் பரப்பிவிட்ட அந்த வதந்தி மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்தது. சிலர் அப்பாவிகளை நம்ப ஆரம்பித்தார்கள். கடைசியாக 12 வருடங்கள் முடிகின்ற போது மடையர்கள், மூடர்களில் ஒரு கூட்டமும் முனாஃபிகீன்களில் ஒரு கூட்டமும் சேர்ந்து ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கோரமான முறையில் படுகொலை செய்தார். கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்புகளே, காரணம் இந்த வதந்தி. ஆகவே வதந்தி என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் வதந்திகள் பரப்பப்படுகின்ற போது எப்படிப்பட்ட நடைமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும்? மார்க்கம் அதிலே தெளிவான வழிமுறையை சொல்லித் தருகிறது. ஒரு செய்தி பரப்பப்படுகிறதா, ஒரு அவமானமான செய்தி சொல்லப்படுகிறதா, அல்லது அவதூறு பேசப்படுகிறதா, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், அவதூறான செய்திகளை காதிலே முஸ்லிம்கள் கேட்கிற போது அவர்கள் முதலாக செய்ய வேண்டிய காரியம், யாரை பற்றி அவதூறு சொல்லப்படுகிறதோ அவரை பற்றி முதலில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இந்த வதந்தியை நம்பக்கூடாது. அவர் நல்ல மனிதர் அல்லவா, அவரை பற்றி எப்படி இவ்வளவு மோசமான செய்தி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியா விபச்சார குற்றம்? நஊது பில்லாஹ். அந்த செய்தி நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம். கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் நம்ப மாட்டோம் என்று மறுதளிக்க வேண்டும். எங்களால் நம்ப முடியாது என்று மறுத்து பேச வேண்டும். இதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம். யாரை பற்றி குறை பேசப்பட்டதோ அவரை பற்றி நல்லதையே கருத வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், லவ்லா இது சமிஅத்துமூஹு,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசப்பட்ட அந்த அவதூறு செய்தியை நீங்கள் கேள்வியுற்ற போது லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் பிஅன்ஃபுஸிஹிம், தங்களை பற்றி ஹைரன், நல்லதை எண்ணி இருக்க வேண்டாமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? நல்லெண்ணம் கொண்டு வகாலு ஹாதா இஸ்முன் முபீன், இது அப்பட்டமான அவதூறு, அப்பட்டமான பழி என்று சொல்லி ஒதுங்கி இருக்க வேண்டாமா? ஆம், வதந்திகள் பரப்பப்படுகின்ற போது யாரை பற்றி வதந்தி பரப்பப்படுகிறதோ அவரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி. அடுத்து இரண்டாவது செய்தி, யார் அந்த செய்தியை கொண்டு வந்தானோ அவனிடத்தில் இதை உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரத்தை கொண்டு வா என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அவதூறு விஷயத்தில் குறிப்பிடுகின்றான், லௌலா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹதா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இவர்கள் சுமத்துகின்ற இந்த குற்றச்சாட்டில் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டாமா? 4 சாட்சி, பார்த்த 4 சாட்சிகளை கொண்டு வந்தால் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம். சாட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஊகத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாவம். ஆக வதந்திகள் பரப்பப்படுகின்ற போது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், அது உண்மை என்பதற்கு சான்று கொண்டு வாருங்கள், சாட்சியை கொண்டு வாருங்கள், ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்க வேண்டும். அடுத்தது அன்புகளே, மூன்றாவது, அல்லாஹ் யதஹத்தஸ இலா الناس بما سمعوا حتى لا تنتشر الشائعات. ஆம், அந்த ஆதாரம் எப்போது வரவில்லையோ இனி நம்ம நாவெடுத்து அந்த செய்தியை அடுத்தவருக்கு நாம் சொல்லக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலவுலா இது சமிஅத்துமூஹு, அந்த அவதூறு செய்தியை நீங்கள் கேள்வியுற்ற போது குல்தும், நீங்கள் இப்படி சொல்லி இருக்க வேண்டாமா? எப்படி? வாயகூனுலனா அன்னதகல்லம பிஹாதா, நாங்கள் இதை பேசுவதற்கு தகுதியான செய்தி அல்ல, பேசுவதற்கு பொருத்தமான செய்தி அல்ல. சுப்ஹானக, இறைவாணி பரிசுத்தமானவன், இது மாபெரும் அவதூறு என்று வாய்மையான முறையில் சொல்லி இருக்க வேண்டுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். ஆம் அன்புகளே, இதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் சகோதர முஸ்லிமை பற்றி, அதை வேற ஒரு மனிதனை பற்றி விரோதமும் கெட்ட எண்ணமும் கசடும் குடியேறுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள். அடுத்து இரண்டாவது பாதிப்பு, யார் மீது இவனுக்கு கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அவனை பற்றி புறம் பேசுவான். அவனை பற்றி இவன் புறம் பேசுவான். புறம் என்பது சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உன் சகோதரன் இறந்து மையத்தாக கிடக்கும் போது அவனுடைய உடல் மாமிசத்தை கிழித்தெடுத்து உண்ணுகின்ற நரவேட்டை, இறந்துவிட்ட மையத்தை உண்ணுகின்ற, பிணத்தை உண்ணுகின்ற கேவல் கீழ்த்தரமான ஒரு காரியம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களில் சிலர் மற்றும் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் தன் சகோதரன் இறந்து கிடக்கும் நிலையில் அவனுடைய மாமிசத்தை உண்பதற்கு பிரியப்படுவீர்களா? நீங்கள் வெறுப்பீர்கள். இறந்து கிடக்கும் சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு வெறுப்பதாக இருந்தால் அவன் இல்லாத போது அவனை பற்றி பேசாதீர்கள். அவனை பற்றி பேசுவது, புறம் பேசுவது அவனுடைய மாமிசத்தை உண்பதற்கு நிகரான செயல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான வார்த்தையை கொண்டு இதை எச்சரிக்கின்றான். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரின் சமூகத்தில் கேட்கப்பட்டது, புறம் பேசுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே புறம் பேசுவது என்றால் என்ன? பெருமாள் சொன்னார்கள், திக்குருக்கு அக்ஹாக்க பிமா யக்ரஹு, உன் சகோதரனை பற்றி அவன் இல்லாத போது அவன் நீ பேசிய பேச்சை கேட்டால் வெறுப்பானே, அப்படிப்பட்ட பேச்சை அவனை பற்றி நீ பேசுவது. அவன் சபையிலே இல்லை, இல்லாத போது அவனை பற்றி பேசுகிறோம். எப்படிப்பட்ட பேச்சு? நான் அவனை பற்றி இப்படி பேசினேன் என்று அவன் கேள்வியுற்றால் அவன் சஞ்சலப்படுவான், வருத்தமடைவான், வேதனைப்படுவான். அப்படிப்பட்ட பேச்சை நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு பேர்தான் புறம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள். அப்போது ஒருவர் கேட்டார், நாயகமே
நான் பேசிய பேச்சை அவர் கேட்டால் வருத்தப்படுவார், சரிதான். ஆனால் நான் பேசியது உண்மையாக இருந்தால், அவரிடத்தில் என்ன குற்றம் குறை இருப்பதாக நான் பேசுகின்றேனோ அது கற்பனை அல்ல, அது அவதூறு அல்ல, உண்மையிலேயே அவனிடத்தில் அந்த குறை இருக்கிறது. அவனிடத்தில் இருக்கின்ற அந்த குறையைத்தான் நான் அவன் இல்லாத போது பேசுகின்றேன். இப்போதுமா அது புறம் என்று கருதப்படும் என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தபதஹு வ இல்லம் யகுன் ஃபீஹி மா தகூலு ஃபகத் பஹத்தஹு. அவனை பற்றி நீ என்ன குறை சொன்னாயோ அது உண்மையிலேயே அவனிடத்தில் இருந்தால்தான் அதுக்கு பேரு புறம். அவனிடத்தில் என்ன குறை சொன்னீரோ அந்த குறை 100% உண்மை, அவனிடத்தில் உள்ளதுதான், அப்போதுதான் அது புறம். இல்லா, நீ அவனிடத்தில் சொன்ன அந்த குற்றச்சாட்டு, அந்த குறை அவனிடத்தில் இல்லை, இல்லாமலேயே இருப்பதாக நீ சொல்லி இருந்தால் பகது பகத்தஹு, அவன் மீது நீ அபவாதமான வகையில் பழி சொல்லிவிட்டாய், அவதூறு சொல்லிவிட்டாய். அது அதைவிடக்கூடிய பாவம். ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவதை விட அவனை பற்றி அவதூறு பேசுவது அதை விட கொடிய பாவம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். வரலாற்றிலே பார்க்கிறோம், இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புறம் பேசுகின்றவர்களை மிக கடுமையான முறையில் எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு மனிதன் அவர்களை விருந்துக்காக வேண்டி அழைத்திருந்தான். என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்களும் அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றார்கள். ஆனால் சென்றதற்கு பின்பாக பார்த்தால் அழைத்து சென்ற மனிதன் இவர்களை வீட்டிலே அமர வைத்துக் கொண்டே யாரோ ஒருவனை பற்றி புறம் பேசுகிறார், யாரோ ஒருவருடைய குறையை பேசுகின்றார். உடனே ஹதரத் இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் இதுவரை அறிந்தது முதலில் ரொட்டியை உண்டுவிட்டு அப்புறம் அதற்கு பின் மாமிசத்தை உண்பார்கள், இதுதான் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் விசித்திரமாக முதலில் எடுத்த ரொட்டியை சாப்பிடுவதற்கு முன் மாமிசத்தை உண்ணுகிறீர்களே, மாமிசத்தை உண்ணுகின்றீர்களே என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அங்கே மாமிசம் யாரும் உண்ணவில்லை, புறம் பேசினார்கள், அதைத்தான் குறிப்பிட்டார்கள். புறம் பேசினால் மனிதனுடைய மாமிசத்தை உண்பதை போன்றுதான். ஆகவே ரொட்டியை உண்பதற்கு முன்பாக நீங்கள் மாமிசம் உண்ணுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்து எழுந்து வெளிநடப்பு செய்யும் விதமாக வெளியேறிவிட்டார்கள். அந்த வீட்டில் உணவு உடனே புறம் பேசுகின்றவர்களுக்கு கொடுத்த சமூகடி. அதே போன்று டெல்லியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஒரு மாமியரை அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் அப்துல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அப்படி நோன்பு வைத்திருக்கின்ற போது அவர்களுக்கு முன்பாக ஒருவர் அடுத்தவரை பற்றி புறம் பேசுகிறார், குறை கூறுகிறார், புறம் பேசுகிறார். உடனே அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அதோ கை சேதமே, என்னுடைய நோன்பு நாசமாகிவிட்டதே என்றார். உடனே அவர் சொன்னார், நீங்கள் யாரை பற்றியும் எந்த குறையும் பேசவில்லை, நான் தானே பேசினேன், அந்த புறத்துக்கு நான் தானே முழு முதல் பொறுப்பாளி, நீங்கள் அறவே அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே, ஆகவே உங்களுக்கு என்ன இழப்பு என்ற அர்த்தத்தில் கேட்டால் நீங்கள் ஒன்றும் பேசவில்லையே என்று. அப்போது அப்துல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எதை நாவெடுத்து பேசுவது ஹராமோ அதை காது கொடுத்து கேட்பதும் ஹராம், பேசுவது எது ஹராமோ அதை கேட்பதும் ஹராம். நீ அவனை பற்றி புறம் பேசினாய், என் காதுகள் விழும்படியாகத்தானே பேசினாய், என் காதில் விழுந்தது. ஆக அந்த புறம் என்ற பாவத்தில் நீயும் நானும் கூட்டாகிவிட்டேன், என் நோவு நாசமாகிவிட்டது என்றார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார். தாபிஈன்களிலேயே மிகப்பெரிய ஒரு தாபிஈ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் புறம் பேசிய விஷயத்தில் அறிவார்ந்த நடைமுறையை செய்தார். ஒரு முறை அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது, ஒரு மனிதர் உங்களை பற்றி புறம் பேசுகின்றார். உடனே இவர்கள் ஒரு பெரிய தாம்பலத்தை எடுத்து இந்த தாம்பலத்திலே முழுமையாக ஹல்வாவை நிரப்பி தன்னுடைய பணியாளர்களிடத்தில் கொடுத்து, யார் இவர்களை பற்றி புறம் பேசினாரோ அவர் வீட்டுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்துவிட்டு சொல்ல சொன்னார்கள், இதை கொடுத்து விட்டு சொல்லுங்கள். இவரும் போனார். போய் அந்த அன்பளிப்பை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
உங்களுக்கு இதை அன்பளிப்பாக கொடுக்கிறார். என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்களா? இந்த காலையில் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்களாம். அதற்கு பகரமாகத்தான் இந்த தாம்பலத்தில் இருக்கின்ற ஹல்வாவை உங்களுக்கு அனுப்பினார்கள். ஆனாலும் நீங்க செய்த உபகாரத்துக்கு நிகராக ஈடாக அவர்களால் செய்ய முடியவில்லை என்ற வருத்தத்தையும் சொல்ல சொன்னார். அன்புகளே, நாம் அடுத்தவரை பற்றி புறம் பேசுகிற போது நாம் செய்த நன்மை அப்படியே அவருக்கு இடம் இருக்கிறது. அல்லாஹ் நாம் செய்த நன்மைகளை அவர் கொடுத்திருக்கிறார். சிலரை பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு போய் கொள்வார்கள், ஓடுவார்கள், எல்லாம் வெளியே வந்து புறம் பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் பேசி இபாதத் செய்தார் அல்லவா, தொடர்ந்து குர்ஆன் ஓதி செய்தார் அல்லவா, அந்த நன்மையை முழுவதையும் யாரை பற்றி இப்போது புறம் பேசுகிறாரோ அவர்களுக்கு அனுப்பிவிடுவார். அவருக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையாக போவார். அவர்களுக்கே தெரியாது. 1 மணி நேரம் நாம் குர்ஆன் ஓதினோமே, 1 மணி நேரம் நாம் இபாதத் செய்து கொண்டிருந்தோமே, அந்த 1 மணி நேர வணக்கத்துக்கு உண்டான கூலியை யாரை பற்றி இப்போது நாம் புறம் பேசினோமோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். நாம் இப்போது வீட்டுக்கு போகிற போது வருகிற போது எப்படி வெறுங்கையாக வந்தோமோ அப்படித்தான் இப்போது வெறுங்கையாக போகிறோம் என்ற உண்மை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாது. பரிதாபம். அன்புகளே, அடுத்தவர்களை பற்றி நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி விரோத மனப்பான்மை கெட்ட எண்ணம் இருந்தால் பல ரூபங்களில் வெளிப்படும். ஏற்கனவே சொன்னோம், அவதூறாக வெளிப்படலாம், வதந்தியாக வெளிப்படலாம், வதந்தியை பரப்புவதாக மாறலாம், அதே போன்று புறம் பேசுவதாக இருக்கலாம், இன்னும் சில போது பார்க்கலாம் கோல் சொல்வதாகவும் இருக்கும். ஒருத்தனை பற்றி எப்போது குரோத மனப்பான்மை வந்து விட்டதோ அவன் பேசுகிறது அப்படியே கேட்டுக்கொண்டிருந்து விட்டு இதை கொண்டு போய் எங்கே எங்கே கொண்டு போய் சொன்னால் பற்றி கொண்டு எரியுமோ சரியாக அங்கே கொண்டு போய் சொல்லுவான். இவளை பற்றி இன்னார் பேசிக் கொண்டிருந்தால் நான் அங்கே இருந்தேன் என்று இவன் சொன்ன செய்தி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அஞ்சல் செய்வான். அதுதான் கோல் சொல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். கோல் சொல்லுகின்றவன் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான். கோல் சொல்லுகின்றவன் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். காரணம், கோல் சொல்லுகின்றான் என்றாலே அவனுடைய உள்ளத்தில் யாரை பற்றி கோல் சொல்கிறானோ அவனை பற்றிய விரோத மனப்பான்மை இருக்கிறது என்று அதற்கு அர்த்தம். குரோதத்தையும் விரோதத்தையும் நெஞ்சத்துக்குள் வைத்திருப்பவன் வாய்மையான முயனாக இருக்க முடியாது. அவன் வெளியிலே மார்க்க பற்றுள்ளவனாக மார்க்கதாரியாக தன்னை காட்டிக்கொள்ளலாம். உள்ளம் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் அந்த பரிதாபம். அதே போன்ற அன்புகளே, அந்த குரோத மனப்பான்மை இன்னொரு விதமாக வெளிப்படும். இன்னொரு விதம், தனக்கு யார் மீது குரோதம் இருக்கிறதோ அவனுக்கு ஏதாவது ஒரு அருட்கொடை, ஒரு ஞாபத்து, ஒரு நல்ல வரம் கிடைக்க பெற்றால் அவனுடைய உள்ளம் சொல்லும், அது அவனுக்கு நீங்கி போய்விட வேண்டும். அவனுக்கு கிடைத்த அந்த காசும் பணமும் ஆரோக்கியமும் இல்லாமல் போய்விட வேண்டும். முன்போல் அவன் ஏழையாக மாற வேண்டும். அவனுக்கு கிடைத்த ஆரோக்கியம் பறிக்கப்பட வேண்டும். முன்போல் அவன் நோயாளியாக இருக்க வேண்டும். இப்படி எந்த ஒரு ஞாபக அருட்கொடை கிடைத்தாலும் சரி, அதை பார்த்து விட்டு இவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உள்ளத்துக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருப்பான். அதன் வெளிப்பாடு அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகத்தை அவனுக்கு நிலையாக இருக்கக்கூடாது. அவனை விட்டு அது நீங்கி போய்விட வேண்டும் என்று இவன் ஆசைப்படுவான். நஊதுபில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தனிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் குபாரும் ஃபீ ஸபீலில்லாஹ் வ ஃபைஹு ஜஹன்னம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்துக்கு செல்லுகின்ற போது புறப்படுகின்ற புழுதி, ஃபீ ஸபீலில்லாஹில் வெளிப்பட்ட அந்த புழுதியும் நரகத்தின் புகையும் ஒன்று சேர மாட்டாது. 1. 2, வலா யஜ்தனிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் அல் ஈமானு வல் ஹஸது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் ஹஸது என்ற பொறாமையும் ஒன்று சேர மாட்டாது. ஈமான் இருக்கிற இடத்தில் பொறாமை இருக்க முடியாது, பொறாமை இருக்கின்ற இடத்தில் முழுமையான ஈமான் இருக்க முடியாது என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்தவர் விஷயத்தில் நாம் என்றும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். ஒரு முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பெருமானார் ஒரு அறிவிப்பு செய்தார், தோழர்களே, இப்போது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார் என்றார்.
இப்போது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார் என்றார்கள். பார்த்தால் ஒரு அன்சாரி தொடர் வருகின்றார். பொது செய்து விட்டு தண்ணீர் சொட்ட வருகின்றார். தன்னுடைய பாதனையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார். சஹாபா மறுநாள் சபை நடந்து கொண்டிருக்கிறார். அப்போதும் பெருமானார் அறிவிப்பு செய்தார்கள், இப்போது உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாதி வருவார். அப்போதும் அதே மனிதர் தான் அதே கோலத்தில் வந்தார். மூன்றாவது நாளும் அதே மனிதர் தான் பெருமானார் அறிவிப்பு அதே கோலத்தில் வந்தார். இப்போது மூன்றாவது நாள் சபை முடிந்தது. சபை முடிந்தவுடன் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று, உலகத்தில் நடமாடுகின்ற சொர்க்கவாதி என்ற சான்றை பெருமானாரிடமிருந்து பெறுவதற்கு இவரிடம் இருக்கக்கூடிய விசேஷமான குணம் என்ன என்று பார்த்து அந்த குணத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவரிடத்துக்கு சொன்னார்கள், எனக்கும் என் தந்தைக்கும் பிணக்கு ஏற்பட்டு விட்டது, 3 நாட்களுக்கு நான் வீட்டுக்கு போக முடியாது, அதை உங்களோடு நான் 3 நாட்கள் சேர்ந்திருக்கலாமா என்று கேட்டார். தாராளமாக சேர்ந்திருக்கலாம். 3 நாட்கள் அவருடைய வீட்டிலேயே தங்கியிருந்தார். 3 நாட்களும் இரவிலே உறங்கவில்லை. அவருடைய விசேஷமான அமல் என்ன, அவருடைய விசேஷமான வணக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இரவெல்லாம் விழித்திருந்து உன்னிப்பாக கண்காணிக்கிறார். ஆனால் ஏமாற்றம் தான். ஒரு வணக்கம் தெரியவில்லை. இரவிலே எழுவதும் இல்லை, வணங்குவதும் இல்லை, நன்றாக உறங்குகிறார். சுபுக்கு பாங்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொலைப்போவார். அதை தவிர்த்து அவரிடத்தில் ஒன்றும் வேறொன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற போது லேசாக விழிப்பு ஏற்பட்டு புரண்டு படுக்கின்றார் என்றால், அப்படி புரண்டு படுக்கின்ற போது ஏதாவது ஒரு திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஏதாவது ஒரு திக்ரை சொல்லிக் கொண்டுதான் புரண்டு படுப்பார். இதுதான் அவரிடம் காணப்பட்டது, வேறு ஒன்றுமே. 3 நாட்கள் முடிந்தது. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொன்னார்கள், நான் 3 நாட்கள் உங்களோடு தங்கியிருந்தேன், என் தந்தைக்கும் எனக்கும் இந்த பிணக்கும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சபையிலே உங்களை பற்றி 3 நாட்கள் சொர்க்கவாதி வரப்போகிறார் என்று சொன்னார்கள். அந்த அறிவிப்புக்கு பின் 3 நாள் நீங்கள் தான் வந்தீர்கள். ஆகவே உங்களிடத்தில் என்ன விசேஷமான வணக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் உங்களிடத்தில் வந்தேன். ஆனால் 3 நாட்கள் இறங்கிலும் பார்த்தேன், உங்களிடத்தில் சராசரி மனிதனுடைய நடப்பை தாண்டி எந்த ஒரு வணக்கமும் இல்லை. ஆகவே நான் போய் வருகிறேன். அப்போது அவர் சொன்னார்கள், சரிதான், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு விசேஷமாக சொல்லும்படி என்னுடைய எந்த அமலும் இல்லை. ஆனால் ஒன்று, யாரை பற்றியும் நான் எந்த கெட்ட எண்ணத்தையும் என் நெஞ்சத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன். யாரை பற்றியும் கெடுதியான விரோதமான கசடான எண்ணம் என் உள்ளத்தில் இருக்காது. எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணத்தோடு பிடித்துக் கொண்டார். அதுதான் அந்த பாக்கியத்தை மக்கள் பெற்றுக் கொடுத்தது. அது மற்ற சாமானிய மக்களால் கடைபிடிக்க முடியாத ஒரு செயல். அதுதான் உங்களிடத்தில் இந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, யாரை பற்றியும் கசடி இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் நாம் பாதுகாக்க துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அது உலகத்தில் உயிரோடு நடமாடுகின்ற சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் சார்ந்தார். மற்ற வணக்கங்களை கூட நாளை மறுமையில் தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்து அது குருவை ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதா, குருவைக்கு உள்ள நிபந்தனைகள் பேணி செய்தாரா, செய்யவில்லையா, நாளை மறுமையில் தான். ஆனால் யாரை பற்றியும் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், விரோதங்கள் இல்லாமல், கசடுகள் இல்லாமல், எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணத்தோடு ஒரு மனிதன் உலாம் வருகின்றான், நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் இப்போதே சொல்லலாம், அவன் ஒரு சொர்க்கவாதி. அன்புகளே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை அகற்றி நிறைவான தன்மைகளை ஏற்படுத்தி பயிற்றுவித்துக் கொண்டு ரமலானுக்கு பின்னும் கடைசி மௌத்து வரைக்கும் நம்முடைய நீங்காத வழக்கங்களாக அவற்றை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவற்றில் ஒரு முக்கியமான ஒன்றுதான் இந்த பரிசுத்தமான உள்ளம். யாரை பற்றியும் எந்த பிழையான கருத்தும் கொள்ளாமல் எல்லோரை பற்றியும் நல்லெண்ணத்தோடு உள்ளத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையை கடைபிடித்து உள்ளதற்கு வெற்றி உயர்ந்த மேம்பட்டதாக அல்லாஹ்
ஒன்று செஞ்சுட்டாரு. முக்கியமான கேள்வி. ஆளு ஒன்று செஞ்சுட்டார். ஒன்று செஞ்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி தலையில் என்ன தேய்க்கலாமா, என்ன தேய்ச்சா அந்த ஒருவை கொண்டு துழுவலாமா? தாராளமான ஒன்று செஞ்சுட்டு வந்து தலைக்கு என்ன தேய்ச்சார்? தலைக்கு மட்டும் இல்லை, கைக்கு தேய்ச்சார், காலுக்கு தேய்ச்சார், முழு உடலுக்கும் தேய்ச்சார். முழு உடலுக்கு என்ன தேய்ச்சாரு? அதனால ஒருல எந்த பாதிப்பும் வர மாட்டாது. அதே போல இன்னொன்று செஞ்சுங்க. ஆளு ஒன்று செஞ்சது வந்து முடி வெட்டினார். ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு வந்து முடி வெட்டினார். அது மொட்டை போட்டார். நகத்தை நீளமா வளர்ந்த நகம், அந்த நகத்தை எல்லாம் வெட்டிட்டாரு. இப்ப கேள்வி, முடி வெட்டுவதற்கு முன்பாக செய்திருந்த உருவை கொண்டு, நகங்கள் வெட்டப்படுவதற்கு முன்பாக செய்த அந்த உருவை கொண்டு இப்போது சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம், தடையது இல்லை. செய்த ஒவ்வொரு முடிவதற்கு மார்க்கம் சில காரியங்களை சொல்லுது. அந்த காரியங்கள் நடந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு முடியும். முடிவெட்டுவதை கொண்டோ, நகம் வெட்டுவதை கொண்டோ, உடலில் இருக்கிற ஒரு தோலை உரிப்பதை கொண்டோ ஒவ்வொரு முடிய மாட்டாது. ஒவ்வொரு முடிவதற்கு மார்க்கம் சொன்ன விஷயங்கள்: சிறுநீர் ஒழுங்கு ஏற்பட வேண்டும், மலம் கழித்து இருக்க வேண்டும், காற்றுப்பிரிவு வர வேண்டும், இப்படி சில விஷயங்கள். அது போன்ற காரியங்கள் நடந்தால் தான் ஒவ்வொரு முடியும். இல்லை என்றால் நோம்புல சோப்பு போட்டு குடிக்கலாமா? தாராளமா சோப்பு போட்டு குடிக்கலாம். தவறை அதாவது வயிற்றுக்குள்ளதான் போகக்கூடாது. உணவுப் பொருள் வயிற்றுக்குள்ளதான் போகக்கூடாது. நறுமணமா நாசியில தட்டிச்சாக்க அதனால தப்பு. நறுமணம் பாடை அத்தரை போட்டிருக்காரு, நோம்பாடி நறுமணம் அடிக்குது, அதனால ஒரு பாதி தப்பு. சில ஆன்மீகம் சில பேர் சொல்றாங்க, ரொம்ப பரிசுத்தமா நோம்புல வந்து பாடை ஓட போடக்கூடாது, அந்த அளவுக்கு அத்தரை போடவும் கூடாது, நம்ம அத்தரை போட்டு நோம்பாடிக்கு போகவும் கூடாது. அது வந்து அவங்களுடைய சொந்த அபிப்பிராயம். அது மார்க்கம் சொல்றது. இந்த அளவுக்குலாம் போய் பேரணும்னு மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் சொல்றது சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க, இல்லறம் கூடாதீங்க, ஹராமான காரியங்களை வந்து கண்ணு காது நாம இல்லாத பாதுகாத்து. இது குடிக்கிறதா? நறுமணம் சொல்றது குடிப்பதில்லை. சாப்பிட்றதா? இல்லை. இல்லறமா? இல்லை. அது ஹராமானதா? இல்லை. தப்பே அனுமதி. அதனால நறுமணம் பூசுறதுக்கு எந்த மார்க்கம் தடையே இருக்கு. தண்ணி அது சொல்ல தண்ணி போகாம பார்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி காதில் தண்ணி போனால் அதனால வந்து ஒன்று புரிய சான்ஸ். நாசியில போனதான் முடியும். நாசியில மூக்குல தண்ணி அடிச்சு நேரம் குடலுக்குள்ள போயிடும். ஆனால் காதில் பட்டாலோ சொல்ற காதல் சவுண்டு சொல்ல முடியும். அதனால உள்ள போகாது. அங்கே தண்ணி தண்ணி போன தண்ணி காது ஜப்போட இருந்துக்கணும், அது உள்ள போகாது. அதனால கண்ணில் படுற கண்ணில் மருந்து போட்டோம், சொட்டு மருந்து, காதில் சொட்டு மருந்து போட்டோம், அதனால உடலாம் முடியாது. அந்த சொட்டு மருந்து போட்டதுனால அவனுடைய அந்த சுவை, மருந்தின் சுவை தொண்டைக்குள் தெரிந்தாலும் சரியே, அதனால் நோக்க முடியாது. ஆனால் நாசியில் போட்டால் உடனே முடியும், உடனே முடியும். இது மாற்றி. ஆனாலும் ஒரு வேண்டுதல் என்னென்றா, கண்ணில் போடுற காதில் போடுற அந்த சொட்டு மருந்து நோம்பு திறக்கிற வரைக்கும் தாமதப்படுத்த முடியும் என்னன்னா தாமதப்படுத்தி கொடுக்கும், பிரச்சனை இல்லை. அது போட்டதுனால தப்பு இல்லை, ஓ முடியாது, நோம்ப முடியாது. சரியா? போச்சு போச்சு, நோம்பு முடிஞ்சு வச்சு. நோம்பு வச்சிருக்கும் போது ஒரு ஆள் புறம் பேசுகிறாருன்னு சொன்னா அவர் நாவை ஹராமில் இருந்து பாதுகாக்கவில்லை. நாவ ஹராமில் இருந்து பாதுகாத்தாத்த அந்த நோம்புக்குண்டான பலன் அவர் கிடைக்கும். எப்படி? நோம்பு வச்சுக்கிட்டு ஹராமான காட்சியை பார்க்கிறார், அசிங்கமான ஆபாசமான நிர்வாண கோலமாக உள்ள ஒரு காட்சியை பார்க்கிறார். நோம்பு கண்ணு வழியாக முடிஞ்சிச்சு. நான் வழிய போகுது, கண்ணு வழிய போகுது. எல்லா வகையான ஹராம்களை விட்டும் தன் உடல் உறுப்புகளை எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் நோம்பு பரிபூரணமாக இருக்கும். இல்லை என்றால் நோம்பு வேற அளவுக்கு நோம்பா இருக்கு, அந்த நோம்புடைய பாக்கியங்கள்லாம் ஒன்றும் இல்லாம கண்டிப்பா தொழுவணும். தொழுவிதான் என்ன அந்த கருந்த என்ன
எல்லா அப்படியும். அதாவது ஒரு மனுஷன் எந்த வணக்கம் செஞ்சாலும் உடல் உறுப்புகளை ஹராமானவற்றிலிருந்து பாதுகாப்பு செய்யவில்லைன்னு சொன்னால் அந்த வணக்கங்கள் எல்லாம் உச்சிச்சப்பு இல்லாத வணக்கம், ஹயாத்து இல்லாத வணக்கம், ரூஹ் இல்லாத வணக்கம், செத்த மையத்து பிணத்துக்கு நிகராக மாறும். அதனால நாம் செய்கின்ற வணக்கங்கள் அல்லாஹ் இடத்துல பரிபூர்ணமான பலனை பெற்றுத் தருகின்ற உயிரோட்டமுள்ள அமலாக அல்லாஹ் இடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா வகையான ஹராமான பாவங்களுக்கு எச்சரிக்கையாக நாம் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதுவும் பேசக்கூடாது. அது நோம்பு பாதிப்பு ஏற்படுத்தும். நாவுனால பேசத்தகாத வார்த்தைகளை ஒரு ஆளு பேசினார்னா நோம்புல பாதிப்பு கண்டிப்பா உண்டாகும். பேசக்கூடாது. ஆகாத வார்த்தைகள், பயங்கரமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத துச்சமான வார்த்தைகள் நோம்பு வாயில இருக்க நாவல பேசுற பேச்சு அது தப்பு இல்லை. அடிப்பொடிங்கிறது சாதாரண அது ஒரு தெரியுது. அடிப்பொடிகள் சின்ன வயசுக்கு இளைய கூட அடிப்பொடிக்கிறாங்க உரிமையோடு சொல்லுவாங்க. அது ஒரு ஆபாசமான வார்த்தை அல்ல, அது படிப்புக்குரிய ஒரு வார்த்தை அல்ல. நம்ம சொல்ற வேற சொல்ல ஒரு ஆளை சிறுமைப்படுத்துகின்றமாக பேசுகின்ற வார்த்தை அது தப்பு. இது அப்பெல்லாம் சொல்லுவோமா? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்